ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இத்தனை நாள் நம்ம கண்ணுடைய கேட்ராக்ட் இல்லை வயசானவங்களுக்கு கண்ணில் என்ன ப்ராப்ளம் வரும், சின்ன குழந்தைங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரக்கூடும், இதுக்கு என்ன பண்ணணுன்றதை பற்றியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பயணன்றது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான பகுதி. இதில் நம்ம எல்லாம் கவனிக்க வேண்டிய என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி டிரைவர்ஸ் விஷன் செக்கில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டே நம்ம எல்லாம் கேர்ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுன்றதுக்காக நமக்கு பல இடத்துல நிறைய ரிமைண்டர்ஸ் வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, டிரைவ் சேஃப்லி, டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், வேர் யோர் ஹெல்மெட், இப்படின்லாம் நிறைய ரிமைண்டர்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் போல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கண்களுடைய பார்வை, வண்டி ஓட்டுறவங்களுடைய பார்வை, கண்ணினுடைய மற்ற எபிலிட்டிஸ் எல்லாம் எவ்வளோ முக்கியன்றது இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ சாதாரணமாக நம்ம ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ், 4 வீலர்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ், எல்லா டைப்ஸ் வண்டியும் இருக்குது. இது ஓட்டுறதுல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நம்ம பார்வையிலையும் நமக்கு சில ரிக்குவயர்மெண்ட்ஸும் இருக்குது. இப்போது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நிறுவனங்களில் நிறைய வண்டிகள் இருக்கும், பெரிய வண்டிகள், ஹெவி வெஹிக்கிள்ஸ் இருக்கும்போது அவங்களுடைய டிரைவர்ஸை ரெக்ரூட் பண்ணும்போது அவங்களுக்கு சில சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் லைக் நம்ம எல்லாருமே லைசன்ஸ் எடுக்கும்போது நம்ம என்னெல்லாம் செக் பண்ணுறோம், பார்வையை செக் பண்ணுறோம், விஷன் செக் பண்ணுறோம், அப்புறம் ஃபீல்ட் ஆஃப் விஷன் செக் பண்ணுறோம். இது போல் வேறு பல விஷயங்களை டெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் தான் டிரைவர்ஸ் விஷன் செக்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். ஸோ இந்த ஃபேக்டர்ஸில் நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம் விஷன், அதாவது பார்வை. இப்போ நாமளே வண்டி ஓட்டுறதா இருந்தாலும், நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும், இப்போ தூர பார்வை எவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ தூரம் வர்ற ஒரு பொருள் நம்மளால் சரியாக பார்க்க முடியலன்னா எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஜென்ரல் ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா, விஷன் 6/12 ஆவது இருக்கணும். 6/12 அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாதாரணமாக ஒருத்தரால் ஒரு பொருளை 12 மீட்டர்லேருந்து பார்க்க முடியுதுன்னா, இப்போ அப்நார்மலாக விஷன் இருக்கிறவங்களுக்கு அதை 6 மீட்டர்லேருந்து தான் பார்க்க முடியும். அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நம்ம சர்டிஃபை பண்ணலாம் டிரைவிங்க்கு. இது ஒரு ஃபிக்ஸ்ட் க்ரைட்டீரியா. ஆனால் நிறைய பேர் அதை விட கம்மியான பார்வையில் வண்டி ஓட்டும் போது என்ன ரிஸ்க் ஆகுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனால் கண்ணாடி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்வையில் ப்ராப்ளம் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் விஷன். ஃபீல்ட் ஆஃப் விஷன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி எவ்வளோ தூரம் நமக்கு கிளியராக தெரியுது அப்படின்றது முக்கியம். அதில் நமக்கு 120 டிகிரிஸ் கிளியராக தெரியணும். அவ்வளோ தூரம் அந்த ஃபீல்டு நமக்கு இல்லைன்னா, அது நம்ம பக்கத்தில் வர்ற வண்டி ரொம்ப பக்கத்தில் வந்தால் தான் நமக்கு தெரியும். தூரம் இருந்து வரும்போது நமக்கு அந்த வித்தியாசம் தெரியாது. கிட்ட இருந்து வரும்போது க்ராஸ் பண்ணுற நேரத்துக்கு தான் நமக்கு தெரியும். அப்போ என்ன ரிஸ்க் இருக்க முடியும்னு நம்ம டிசைட் பண்ணலாம். இந்த 2 ஃபேக்டர்ஸை தவிர முக்கியமான வேறு 5 ஃபேக்டர்ஸை பற்றி தான் நான் இப்போ சொல்கிறேன். அது என்னென்னா கலர் விஷன். கலர் விஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இப்போ சிக்னல்ஸ் பாருங்கள், ரெட், க்ரீன், yellow அப்படின்னு இருக்குது. இப்போ கலர் சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அந்த ரெட், க்ரீன் அண்ட் yellow ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா, அவங்க அந்த ஃபுல் ஸ்பீடில் வரும்போது ஸ்டாப் பண்ண முடியலன்னா விபத்துகள் கண்டிப்பாக அதிகமாகும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் சென்சிட்டிவிட்டி. இது எங்கே இம்பார்ட்டண்ட்னா, நீங்கள் ஒரு ஹைவேல போகிறீங்க. இந்த ஹைவேல போகும்போது தூரமாக நம்ம பார்க்கும்போது அது ஒரு கிரே இமேஜ் மாதிரி தெரியும். அங்கேருந்து ஒரு வண்டி வரும்போது அந்த கிரேல ஒரு சின்ன ஒரு பிளாக் இமேஜ் மாதிரி தெரியும். இப்போ இந்த பிளாக் இமேஜ் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளே நம்ம கிட்ட வந்துடுது. அந்த கிட்ட வர்றது நம்மளால் அப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா என்ன ஆகும்னு again you can decide. பெரிய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஹைவேஸில் இருக்குது. அப்போ இந்த கான்ட்ராஸ்ட் சென்சிட்டிவிட்டி எவ்வளோ முக்கியன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெப்த் பெர்செப்ஷன், 3D விஷன். அதுக்கு நாங்கள் ஸ்டீரியோப்சிஸ்ன்னு சொல்லுவோம். இது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திடீர்னு ஒரு கண்ணில் பார்வை கம்மியானவங்களோ இல்லை எப்போவுமே ஒரு கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த டெப்த் பெர்செப்ஷன், 3D விஷன் கம்மி. அப்போது அந்த ஒரு குழி இருந்தாலோ இல்லை திடீர்னு ஒரு இடத்துல டேர்ன் பண்ணோம்னாலோ எந்த தூரத்தில் டேர்ன் பண்ணோம், எங்கே ஸ்டாப் பண்ணோம் அப்படின்றதுல டிஃபிகல்ட்டி வரும். இப்போ ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கக்கூடும். அடுத்த ஃபேக்டர் பார்த்திங்கன்னா கிளேர். இப்போ கிளேர் நம்ம நார்மல் டே லைட்லேயே நம்ம எல்லாரும் ஓட்டும்போது நமக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டோம்னா அந்த கிளேர் ரெடியூஸ் ஆகுது. ஆனால் சில பேருக்கு கண்களில் இருக்கிற வேறு சில பாதிப்புகள் லைக் கேட்ராக்ட் இல்லை சென்சிட்டிவிட்டி லெவல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கிறவங்களுக்கு இந்த கிளேராலேயே வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணாமல் ஓட்டும்போது ரோடில் ரிஸ்க்குகள் நிறைய இருக்குது. இப்போது இதெல்லாம் நம்ம சொன்னது டே லைட்டை பற்றி. இப்போ நைட் விஷனில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடும்னா, கண்டிப்பாக இப்போ நைட் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்களுக்கு பிரைட் லைட் இல்லைன்னா பார்வை கம்மியாக இருக்கும்.
நல்ல லைட்டிங் இருக்கும்போது ப்ராப்ளம் இல்லை. இதை தவிர ஜென்ரலாக டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹை பீம் லோ பீம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு தெரியாமல் எல்லாருமே ஹை பீம்லேயே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த ஹை பீம் இந்த கேட்ராக்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குன்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எந்த ப்ராப்ளமே இல்லாதவங்களுக்கு அந்த ஹெட்லைட் கண்ணில் பட்டுதுன்னா ஒரு 2 செகண்டில் அது சரியாயிடும். அந்த 2 செகண்ட்குள்ளே பெருசாக எதுவும் நடக்காதுன்னு நம்பினா தேர் இஸ் நோ ப்ராப்ளம். ஆனால் இதுவே ஒரு சின்ன ப்ராப்ளம் கண்ணுக்குள்ளே ரெட்டினாலையோ கேட்ராக்டோ அதனால் கிளேர் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த கிளேர் நீடிக்கும். அப்போ அவங்களால ஃப்ரண்ட்டில் வர்றது பார்க்க முடியாது. அதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ இவ்வளோ லைட் வந்ததுன்னா நமக்கு பார்வை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது 2 தான் நம்ம கிளேர் அண்ட் ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ் ரிகவரின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா ஃபேக்டர்ஸ், அதாவது கலர் விஷன், கான்ட்ராஸ்ட் சென்சிட்டிவிட்டி, பிரைட்னஸ் சென்சிட்டிவிட்டி, கிளேர் சென்சிட்டிவிட்டி, டெப்த் பெர்செப்ஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் டிரைவர்ஸ்க்கு செக் பண்ணி சர்டிஃபை பண்ணி பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் அப்படி தான் எடுக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் எவ்வளோ முக்கியம்னு நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். இப்போ டெப்த் பர்செப்ஷன் இல்லாததுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம். கிளேர் ஹெட்லைட்ஸ்னால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அது சரி பண்ணுறது எவ்வளோ முக்கியம். ரோட் சேஃப்டிக்கு நமக்கு மட்டும் இல்லை, இப்போ ஒரு ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் இல்லை ஒரு பெரிய வண்டியை ஓட்டிட்டு நிறைய பேரை கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீல் ஹாவ் டு மேக் ஷுவர் தட் இதை நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் மெஷராக எடுத்துகிட்டு அது ஒரு லேஸாக எடுத்துக்காமல் அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். இது 2 வீலராக இருந்தாலும் 4 வீலராக இருந்தாலும் ஹெவி வெஹிக்கிளாக இருந்தாலும் இதை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.